ஓப்பனிங்ல வந்து தேங்க்ஸ் போட்டீங்களா? யார மறந்துட்டீங்க. யார்? பேர் ஒரு ஈவென்ட் பேர் வச்சீங்கல்ல. பேர் உருவாக்குன ஒரு பேர் போட்டீங்களா? கவிஞர் வாலி இருக்கு. கேடி குஞ்சுமன் பேரை போட்டீங்களா? ப்ரொடியூசர். கேடி குஞ்சுமன் தான் அந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணது. அவர் எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர். இன்னைக்கு அவரு பேரை விட்டுட்டு அவர் படத்துல எழுதுனவங்க பேர்லாம் போறீங்க. மிக முக்கியமானதெல்லாம் போடல நீங்க. டெஸ்ட் பண்ணல. ஆமா சார். கூப்பிடுறீங்கன்னும் போது அதுல என்ன டீம் எல்லாம் கூப்பிடுறீங்க? மன்னிக்கணும் சார். நான் ஒன்னொன்னு தான் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மன்னிக்கணும். மிஸ் ஆயிருச்சு. இதெல்லாமே நெக்ஸ்ட் டைம்ல நாங்க பாத்துக்கிறோம். அதனாலதான் சார் நாங்க கத்துக்கிறோம். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் வந்து கத்துக்கிறோம். ஏன்னா யாருமே இங்க வந்து ப்ராப்பரா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஒரு ப்ரொடியூசர் இதுல இருந்து நானும் வரல, ஒரு ஆக்டர் பேக்ரவுண்ட் அந்த இதுல இருந்து அவரும் வரல. எல்லாருமே இங்க வந்து புதுசு. ஒரு நார்மலான ஒரு காமன் மேன் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? உங்க பக்கத்து வீட்ல, அக்கத்து வீட்ல அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் நாங்க 2 பேருமே வந்திருக்கோம். சோ வி டோன்ட் ஹேவ் அ பேக்ரவுண்டோ இத பத்தின பெரிய ஒரு நாலேஜ் கிடையாது. வாட் ஆல் வி நீட் அப்படின்னா எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதையும் நீங்க தான் வந்து கரெக்ட் தான், நீங்க வந்து தேறிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் நீங்க தான். தேங்க்யூ. கத்துக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் பண்ணிடுவோம். சூப்பர். இல்ல அது நாங்களே எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்யூ. அத எதிர்பார்க்கல. ஆக்சுவலா என்ன இந்த படமே வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு ஒரு நான் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். இது எனக்கு வந்துட்டு என்னன்னா நானுமே சென்னை 28 தான். மந்தவெளியில தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ என் ஃப்ரெண்டு ஊருக்கு போன அப்புறமா தான் அவனை ஏர்போர்ட்ல விட போகும்போது தான் இந்த கதையே உருவாச்சு. அந்த நாள் அன்னைக்கு தான் இந்த கதை தோன்றுச்சு. அப்போதான் நான் எனக்கு ரிலேட் ஆனா எல்லாருக்கும் ரிலேட் ஆன என்னென்னலாம் விதங்கள் இருக்குமோ அதெல்லாம் நான் எழுதினேன். என்னோட ரியல் லைஃப் லாயலா காலேஜ் தான் நான் விஸ்காம் படித்தேன். அதில் எங்கள் மேம் பேர் சூசன். ஆக்சுவலாக நாங்கெல்லாம் வந்துட்டு அப்போ அந்த காக்கா காக்கா படம் வந்தால கிளாஸே வந்துட்டு மாயா மேம் தான் சொல்லிட்டு இருப்போம். அதனால தான் நான் அவங்களை இது பண்ணேன். நீங்க இதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் அதுதான் சொல்றோமே சார். நான் வந்து பிராக்டிகலா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பினான்சியலி நானும் சவுண்ட் கிடையாது. இந்த ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும் போது கடன் கொடுக்கறவங்க கூட எப்படி பாக்குறாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ பார்த்துட்டு நமக்கு ஏதாவது கொலாட்ரல் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. இன்னொன்னு இதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமும் தேவைப்பட்டது எல்லாருக்கும். இப்ப நீங்க இல்ல சார் அது வந்துட்டு அந்த இது மட்டும்தான் அப்படி டைம்ல இருக்கறனால யூஸ் பண்ணோம். நாங்க ஷூட் பண்ணது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொரோனா காலகட்டத்துக்கு கொரோனா ஆக்சுவலா என்னன்னா நாங்க வந்துட்டு அதாவது பொன்னியின் செல்வன் இல்ல பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்கும்போது நாங்கெல்லாம் என்ன சார் அதனால தட்டி தணறி ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒண்ணு இன்னைக்கு எங்களுக்கு ஆக்சுவலா படம் இல்ல சார் ஐயோ இல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த வார்த்தை கேட்கறதுன்றது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சார். எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகுறது பெரிய வெற்றி. நான் ஆக்சுவலா உட்லாண்ட்ஸ்ல நிறைய படம் பார்ப்பேன் சார். எங்க பேனர் அங்க இருந்தபோது எனக்கு அன்னைக்கே வந்துட்டு எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன்னா அந்த ஒரு நாளுக்கு நாங்க ரொம்ப சாதாரணமான ஆசைகளோட இருக்கிற ஒரு பசங்க தான் சார். நீங்க வந்து இப்படி சொல்றதே எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராது சார். நீங்க சொன்னது உண்மையிலே எனக்கு என்னன்னா சார் பிரஸ்ல இந்த எவ்வளவு இதெல்லாம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது சார். இந்த ஒரே ஒரு நாளுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் இது நடக்கும் நம்புங்கன்னு. நான் என்ன நம்புறது பரவாயில்ல சார். இவ்வளவு பேர் என்ன நம்பி வெங்கட் பிரபு சார் மாதிரி ஒரு ஆள், அதாவது இந்த இன்டர்வல் பிளாக் எல்லாரும் சொன்னீங்கல்ல சார், இந்த இன்டர்வல் பிளாக் தான் சார் நான் வந்துட்டு சார் பார்த்த உடனே சொன்னது இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு இறங்கி அவரு மென்டர்ஷிப் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணார் சார். மேம் சொன்ன மாதிரி கோட் தளபதி சாரோடைய படம் பண்ணிட்டு இருக்க டைம்ல கூட அவர் வந்துட்டு உண்மையிலேயே அவர் தான் சார் நண்பன் வரும் வந்த பிறகு. ஏன்னா அவரு என்னென்ன சின்னதா என்ன பெட்டர் பண்ணலான்ற நிறைய மென்டரிங் கொடுத்தாரு எனக்கு. ஸோ நான் வந்துட்டு அவருடைய ஒரு சிஷ்யனாவே நான் மாறிட்டேன். எனக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ சொன்னாரு, அவ்வளோ அது பாசிட்டிவா. கடைசியில கூட ஒரு சின்ன ஒரு இது இருந்த போது எல்லாருமே சிரிச்சாங்க. அது வந்துட்டு அது அந்த ஐடியா முதற்கொண்டு அது அவர் கொடுத்தது. ஸோ வந்துட்டு எனக்கு இதெல்லாமே கனவு சார். ஸோ வந்துட்டு எனக்கு நீங்க சொன்னது மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ சார். ஏன்னா அவர் என் அண்ணன் ஃபர்ஸ்ட். ஸோ வந்துட்டு நான் எழுதும் போதே நான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னது அவருக்கு தான். எனக்கு தெரியும் நான் எழுதும் போதே எனக்கு அந்த ஸ்லாங் வந்துடும். என்ன தம்பி அப்படின்னா எனக்கு மண்டையில வந்துட்டு இவர் தான் வருவாரு. ஏன்னா நாங்க படம் பார்க்கும்போது ரெண்டு அண்ணன்கள் வந்து சொன்னாங்க, இங்க யதார்த்தமா இருக்கு. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படியே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுவாங்க. யதார்த்தமா இருக்கு, அடிக்கிறானுங்க, திட்டுறானுங்க, முதுகுல குத்துறானுங்க, என்னெல்லாமோ பேசுறானுங்க, எல்லாமே யதார்த்தமா இருக்குன்னும் போது எனக்கு யதார்த்தம் தேவைப்படுச்சு. அந்த யதார்த்தத்துக்கு காரணம் என்னன்னா நாங்க எல்லாம் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வாழ்க்கையில உண்மையாலுமே ஒரே இடத்துல ஃபர்ஸ்ட் படம் சிங்கப்பூர்ல ஷூட்டிங் பண்ணியிருக்கோம்.
ஆனா வந்துட்டு நாங்க அந்த ஒரே ஒரு ஷூட்டிங் பண்ண நீங்க பார்த்த அந்த வீட்லயே தான் நாங்க கிட்டத்தட்ட 25 பேர் தங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் எப்படி பாசிபிள்னா, ஏன்னா நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வந்துட்டு அந்த மாதிரி இல்ல. இவரு அதெல்லாம் தாண்டி எங்க அண்ணன் என்னன்னா மாசா பண்றது சுதாகரன்ன்ற ஒரு பெரிய ஒரு 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 இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருச்சு. ஆனா அண்ணனுக்குள்ள நிறைய திறமை இருக்கு. அது இந்த படம் மூலியமா வெளில வரும். அடுத்தடுத்த ஒரு நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு போகணும்னு என்னோட ஆசை. ஏன்னா நான் பாக்குறேன் அண்ணன், நான் என்ன பிலீவ் பண்றேன்னா எல்லா மனுஷனுக்குள்ளயும் நல்லது இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு நெகட்டிவ் ஷேட் இருந்தா கூட அவனுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என் வாழ்க்கையில பார்த்ததெல்லாம் அதான். இப்ப யோசிச்சு பாருங்க. உங்க உங்க கையில இருக்க பேனாக்கு தான் பெரிய மதிப்பும் பெரிய ஒரு பவரும் இருக்கு. நீங்க எவ்வளவு சின்ன படத்தை ஏத்தி விட்டு போன வருஷம் எவ்வளவு படத்தை ஹிட் பண்ணி விட்டுருக்கீங்க. அதெல்லாம் நீ உங்க மனசுல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கிறதுனால தானே. அந்த ஜென்யூனிட்டியை காட்டணுன்றதுனால தான் எல்லார் கேரக்டருக்குள்ளயுமே இன்ஃபேக்ட் இந்த கேரக்டர் கூட ஒரு டைலாக் சொல்லுவாரு. இந்த மாதிரி என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இவன் என்ன வந்துட்டு என்னத்துக்கு நான் தப்பா நினைச்ச, நான் அப்படி பேசுனதுக்காக தானே, வேற யாரோ பேசியிருந்தா தப்பாயிடும்ன்றது. எப்படின்னா, நம்ம வீட்டுல அம்மா ரொம்ப சம்டைம்ஸ் அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் ரொம்ப செல்லமா திட்டுவாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப கடுமையா இருப்பாங்க. ஆனா கடுமையா இருக்கிறதும் ஒரு அன்பு தான். அந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒரு ஜென்யூனிட்டியும் ஒரு நல்லதையும் நான் பாக்குறேன். இந்த படமும் அதுதான். நல்லதை மட்டும் எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்த்து ஒரு ஹோப்பை விதைக்கணும். இவ்வளவு நிறைய வந்துட்டு ஆக்ஷன்கள், அதுவும் நான் ரசிப்போம். எல்லாமே ஆக்ஷன்கள், வயலன்ஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு மென்மையா ஒரு அழகா மனுஷங்களுக்குள்ள இருக்க யதார்த்தத்தை எடுத்துட்டு வரணும்ன்ற ஒரு சாதாரண பிபியை கொண்டு வந்தீங்க உள்ள. ஏன் இப்ப பாதியை கொடுத்தரல? ஆ. டீமே ஆதி ஆதி ஆமா ஆமா அவரு பாட்டு பாடி இருக்காரு. அண்ணன் தம்பி கேரக்டர் தான் இதுலயும் வருது. அதே டிசி தான் ஃபீல் எல்லாமே. ஆமா ஆமாண்ணே. அப்ப ஏன் ஆதி எந்த இடத்தையும் குறிப்பிடல? இல்லண்ணே. மட்டும் போட்டீங்க. ஐயோ இல்லண்ணே, அவரு பாடி இருக்காரு படத்துல வந்துட்டு. இந்த படத்தோட மிகப்பெரிய ஹிட் பாடலே பக்கோடா சாங் அப்படிங்கிற அந்த வைப் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற பாடலே அவர் தான் பாடியிருக்காரு. அவர் என்னன்னா, எனக்கு எனக்கு நான் வந்துட்டு அவர்கிட்ட போய் கேட்டதே, நான் எப்படி இருந்தேன்னா, நான் அவர்கிட்ட இருந்து நாங்க எல்லாமே வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து வந்தவங்க தானே. ஆனா அவருடைய மியூசியம் முறுக்குல இருந்து, அதாவது அவங்களோட கேங்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் டைரக்டர் நானு. ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு வீட்டுல ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னா, வெளில போயிட்டு ஒரு சாதிச்சுட்டு அண்ணன் அப்படின்னு போய் ஒரு கப் எடுத்துட்டு போய் கொடுக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அது அப்படியே நான் வந்துட்டு என்னன்னா, நான் போய் காட்டும்போது பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா ரெக்கார்ட் பண்ணி போய் காட்டும்போது, இதை நான் பாடுறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டு மிகப்பெரிய ஒவ்வொரு நாங்கெல்லாம் காலேஜுக்கு தானே போவோம். எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்குலாம் போய் ப்ரமோட் பண்ணுவோம். நான் வீதி வீதியா போனோம். இந்த ப்ரமோஷன்ஸ் பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா, எல்லா தெருவுலயும் மக்கள் இருப்பாங்க. நான் பாக்குறவங்க எல்லாம் இவங்க பாத்திர மாட்டாங்களா படம், அவங்க பாத்திர மாட்டாங்களான்னு தான் போவேன். அப்படி நான் காலேஜா போகும்போது அந்த பாடல்களுக்கு அவ்வளவு ரிசப்ஷன் வருதே ஆதி அண்ணாக்காக தான். பெரிய நன்றி. சோ வந்துட்டு நான் அவரையுமே இது பண்ணேன். இல்லண்ணே, என்னன்னா இது என்ன, இர்ஃபான் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்து இதா இருந்ததுண்ணே. அதனால ஒரு 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 விஷயம். பாலா வந்துட்டு ஊர்ல இருக்காருன்னு இப்ப கூட போன் பண்ணாரு. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வர சொல்லிட்டாரு. எனக்கு என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒன்னாவே பலந்து பசங்க. என்னண்ணே, அதான் அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்கண்ணே. இப்ப பிரீமியர் அங்க இருக்குண்ணே. இங்க வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு இங்க இந்த டைமிங் தானே. மத்தபடி அவங்க எல்லா ப்ரமோஷன்ஸ்லயுமே அவங்க இருக்காங்க. இல்லைன்னா ஜிவி சார் வந்துட்டு பாடுறாரு. அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா காஷிப் வந்துட்டு ஜிவி அண்ணாவுடைய எல்லாமே இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு ஜிவி அண்ணா பாடி நாங்கெல்லாம், ஏன்னா கிட்டத்தட்ட ரஹ்மான் சாரோடைய ஃபேமிலியே இந்த படத்துல இருக்கு. ஸோ வந்துட்டு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ வந்துட்டு நான் கண்டிப்பா இதுக்காகவே எல்லாரும் சேர்த்து வச்சு மறுபடியும் கூப்பிட்டு வரேன் அந்த டைம். வெங்கட் பிரபு சார் இருக்காங்கல்ல, படத்துல வருமே. எனக்கு இளையராஜாவும் பிடிக்கும் சார். புரியலன்னா, வெங்கட் பிரபு ப்ரொடியூசர் பண்ணிட்டு இருக்காரு. அஜித் நிறைய காமிச்சிருக்கோம், விஜயும் காமிக்கல. நான் படத்துல வருமே தளபதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அப்படி பார்த்தா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். கமல் சாரை பிடிக்கும், தனுஷ் சாரை பிடிக்கும். அந்த மாதிரி இந்த கதைக்கு என்ன அப்படின்றதானே பார்த்துட்டு இருந்தேன். நிறைய எனக்கு தமிழ் சினிமால இருக்க எல்லாரையும் பிடிக்கும். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் போஸ்டர் டிக்ரியேஷன், ஃபர்ஸ்ட் லுக், ஒரு எங்களை மாதிரி படங்களுக்கு 3 விஷயம் நடக்கணும்னு. கடவுள் புண்ணியத்துல உங்களோட ஆசீர்வாதத்துல அது நடந்திருக்குண்ணே. முதல் விஷயம், ஒரு ஃபர்ஸ்ட் லுக்குங்கிறது எல்லார் மனசுலயும் போய் சேரணும்னு. அது எல்லாருக்குமே சேர்ந்துச்சு. ஏன்னா நாங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப் படங்கள் போஸ்டரா ரிக்ரியேட் பண்ணி பண்ணோம். அதை நாங்க பண்றது சாதாரணமான விஷயம் தானே. ஆனா அதை
அந்த படத்துல நடிச்சவங்களே எல்லாருமே போஸ்ட் பண்ணி ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, டிஜிட்டல்ல, ஏன் நேர்ல கூட நிறைய ஈவெண்ட்ஸ்ல பேசுனாங்கண்ணே. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பஞ்சதந்திரம்ல கே.எஸ். ரவிக்குமார் சார் ஆரம்பிச்சு, ரம்யகிருஷ்ணன் மேடம் ஆரம்பிச்சு, அப்புறம் பாய்ஸ் படத்துல இருக்கவங்க எல்லாரும், சென்னை 28 டீம் எல்லாரும், சுப்பிரமணியபுரத்துல சமுத்திரக்கனி சார், சசிகுமார் சார்னு எல்லாருமே இண்டஸ்ட்ரி கோலிவுட்டே எங்களை சப்போர்ட் பண்ணிச்சுண்ணே. அப்படி நான் எனக்கு நாங்க யாருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கோம்னா, என்டையர் கோலிவுட் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எங்க ட்ரெய்லரை இவ்வளவு ரெஸ்பாண்ட் பண்ணி அனிருத் சார், ஏஆர் ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு யுவன் சார், இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணதுக்கும், இப்போ இன்னைக்கு இந்த பிரஸ் ஷோ தானே எங்களுடைய ரிசல்ட் டே. இதுக்கு நீங்க பேசுறதுக்குமே உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி தானே சொல்லணும். அதனால என்டையர் தமிழ் மீடியா கோலிவுட் எல்லாருக்குமே நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்ண்ணே. எங்க அம்மா ஃபேனு. எங்க அம்மா வந்துட்டு சின்ன சின்ன ஆசை அப்படின்னு அவங்க ஒரு கதை புத்தகம் எழுதினாங்க. அதுல இருந்தா எனக்கு வந்துச்சு. ஸோ என்னன்னா, எனக்கு ஒவ்வொரு சாப்டர் ஆஃப் லைஃப் தான் இந்த படமே. ஒவ்வொரு சாப்டர் ஆஃப் லைஃப்பை பார்க்கும்போது சும்மா போடக்கூடாது. அதுல ஒரு சின்ன ஒரு பொயட்டிக் டச்சோ, சின்ன ஒரு புது விஷயம் இப்ப நீங்க கேட்குறீங்கல்ல, இன்னைக்கு 2வது நாள் நான் தூங்க மாட்டேன். ஏன்னா அந்த கேள்வி மாதிரி இந்த கேள்வி ஏன்னா நான் அதை யாரா கேட்பாங்களான்னு ஏங்கி ஏங்கி எழுதின விஷயம். அது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நோட் பண்ணதுக்கு. அண்ட் எஸ், நாங்க உண்மை உண்மை அவர் பாட்டை கேட்காம நம்மளால இருக்க முடியுமா? 90ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஜெயிக்கிற விஷயம் டூகே பிட்ஸ் குடிக்கிற மாதிரி படம் எடுத்தீங்க. என்ன ஓல்டு ஒயின் அண்ட் நியூ பாட்டில் இது மாதிரி எக்ஸாக்ட்லி சார். சென்னை 28 பார்ட் வந்து அதே மாதிரி இந்த கூட பார்ட் வருமா விஜய் கேங் 100% சார். அது உங்ககிட்ட தான் இருக்கு. இத வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் ஒரு இடத்துல நீங்க வைக்கிறீங்களோ, நாங்க பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறது கூட ரெடியா இருக்கோம். இல்ல எனக்கு எப்படின்னா ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு சார். அதாவது எப்படி ஆமா, ஏன்னா அதானே இந்த படத்துல வந்துட்டு அது எங்கேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன்னா அகைன் வெங்கட் பிரபு சார் தான். அவர் தான் அவர் நீங்க பாத்தீங்கன்னா சென்னை 28ல மிர்ச்சி சிவா வந்து கிளைமேக்ஸ்லயே வர மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யதார்த்தம் தானே. அது அந்த யதார்த்தத்தை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போக முடியும்னு நினைச்சோம். நான் இப்போ வரையும் என்னுடைய ஒரு 30 ஆண்டு கால வாழ்க்கையை வந்துட்டு காட்டியிருக்கோம். அடுத்தடுத்து வாழ்க்கை போகும்போது அடுத்தடுத்த சாப்டர் இருக்கு. ரஹ்மான் சாரோட நிறைய பாடல்கள் இருக்கு. ஸோ அதை வச்சு இன்னும் 2, 3 என்ன வேணா பண்ணலான்னு உங்க ஆசீர்வாதம் தான் வேணும்.